ஆட்சி மாறியதும் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளும் அரசியல் கட்சிகளைப் போலவே மூத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் சட்டென நிறம் மாறிக்கொள்கிறார்கள் என்ற விவாதம் கோட்டையில் இப்போது நடந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முதல்வர் ஸ்டாலினோடு நெருக்கமாக இருந்த அதிகாரிகள் இன்று முதல்வர் விஜயோடு அதே நெருக்கத்தை காட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த திமுக ஆட்சியில் முக்கியமான பதவிகளில் இருந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு அளவை தாண்டி அரசின் ஆதரவாளர்களாகவே செயல்பட்டனர். குறிப்பாக அமுதா ஐஏஎஸ் தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டார். அதாவது அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல திமுக அமைச்சர்களை விட அமுதா போன்ற அதிகாரிகளையே அதிகமாக நம்பினார் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். மேலும் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது 2 நாட்கள் கழித்து செப்டம்பர் 30ஆம் தேதி தமிழக அரசின் ஊடக செயலர் அமுதா ஐஏஎஸ் பிரத்யேக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அப்போது அமுதா கரூரில் அன்று பிற்பகல் 3 மணி வரை 10,000 பேர்தான் இருந்தனர். ஆனால் விஜய் வந்த பிறகு கூட்டம் படிப்படியாக அதிகரித்து கூடுதலாக 25,000 பேர் கூடியிருப்பார்கள் என்று கருதுகிறோம். அவரது வாகனத்தில் பின்னால் ஏராளமானோர் வாகனங்களில் வந்துள்ளனர். அன்று காலை முதலே காத்திருந்தவர்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்ததால் நிறைய பேருக்கு தண்ணீர் சத்து குறைவு ஏற்பட்டு சிரமப்பட்டுள்ளனர். நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு இரவு 7:40 மணி முதல் 9:45 மணி வரை நெரிசலில் சிக்கியவர்கள் ஆம்புலன்ஸ்களில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கரூர் சம்பவத்தில் அரசு சார்பில் உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று முழுக்க அன்றைக்கு விஜய்க்கு எதிராகவும் அரசுக்கு ஆதரவாகவுமே பேசினார். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது. ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது. இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. இத்தகைய செயல்பாடுகளால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் அமுதா ஐஏஎஸ். பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர் என்ற கெத்தோடு தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளராக கடந்த ஸ்டாலின் அரசில் பணியாற்றியவர் அமுதா. அதன் பின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்தார். இப்போது விஜய் ஆட்சியில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக பொறுப்பு வகிக்கின்றார். சில தினங்களுக்கு முன் கோட்டையில் துறை வாரியாக ஆய்வு கூட்டம் நடந்தது. அந்த வகையில் அமுதாவின் துறைக்கான ஆய்வு நடந்தது. அப்போது அமுதா ஐஏஎஸ் சில புள்ளி விவரங்களை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக வழங்கினார். கணினி திரையில் பார்த்தபோது துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அமுதா ஐஏஎஸ் அவர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் கொடியான மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ண பேக்ரவுண்டிலேயே இருந்தது. அது மட்டுமல்ல, முதல்வர் விஜய் தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் சென்று மக்களுக்கு புதிய ரேசன் அட்டைகளை வழங்கினாரே, அந்த நிகழ்வையும் துறை செயலாளர் என்ற முறையில் முன்னின்று நடத்தியதோடு மட்டுமல்லாமல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் விழாவையும் தானே தொகுத்து வழங்கினார் அமுதா. முதல்வரோடு அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார். அரசியல்வாதிகள் மீது மட்டுமே குறைகளை சொல்லக்கூடாது, அதிகாரிகளும் அரசியல்வாதிகளை விட விவரமானவர்கள் தான் என்கின்றனர் கோட்டை வட்டாரங்களில். ஆட்சிகள் மாறினாலும் தங்களது மக்கள் பணி என்ற கடமையிலிருந்து அதிகாரிகள் மாறாமல் இருந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வர வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட விளையாத அதிகாரிகளும் இன்னும் இருக்கின்றனர்.